Baroda Construction and Engineering Limited IPO குயிக் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம டேரெக்டாக அவங்க ஃபினான்ஷியல்ஸுக்கு போயிடுவோம். அவங்க ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா 2022க்கும் 2023 ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 110%, ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 117% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024-23 ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 4%, ப்ராஃபிட் 11% கம்மியாகிருக்கு. டெப்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த கம்பெனி. லாங் டேர்மில் பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்பிங் செக்டர் தான். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா PKH வெஞ்சர்ஸ் தான் வந்து இவங்களோட ப்ரொமோட்டர். இவங்க வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IPO இதே மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து போதிய வரவேற்பு கிடைக்காதனால அந்த IPO ஃபுல்லி சப்ஸ்கிரைப்ட் ஆகலை. அதனால இந்த IPOலேருந்து அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்லேயும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. இன்னும் நிறைய IPOs வரப்போகுது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த IPOவை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். இவங்களோட RHP படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.